பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் கோர்ட்டில் இயரிங் வேற வரப்போகுது. அதுக்காக நம்ம தங்கமயில் கண்டிப்பாக என் கூட சேர்ந்து வாழ்கிறான்னு பெரிய ஒரு நாடகத்தை ஜட்ஜ் முன்னாடி போட்டாலையும் போடுவா. அதனால் அவள் என்ன சொன்னாலையும் சரி, அவளோட நான் வாழ போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கௌமதி இருந்துட்டு மயில்கிட்ட போயிட்டு, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதை விட நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்கல்ல, உங்கள் அப்பா அம்மா வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு பொய்யை சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் நீ சொல்லிட்டு இருக்கல. இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ எங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குமா ஹேமா? எங்களெல்லாம் உனக்கு பார்த்தா பணத்தாசை பிடிச்சவங்க, நகை ஆசை பிடிச்சவங்க மாதிரி உனக்கு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்புறம் ஏமா நீ எங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல, சொல்லாமல் விட்டதுனால ஒவ்வொரு உண்மையாக வெளியே வரும்போது எல்லாரும் எவ்வளோ தவிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி நடந்துள்ள விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அதுக்காக நீ கவலைப்படாதம்மா, நாளைக்கு கோர்ட்டு ஹியரிங் வரப்போதில்ல, அதில் அவனோட சேர்ந்து வாழ்கிறதா நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. முக்கியமாக நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கோர்ட்டு மூலயமா சொல்லிவிடு, அவங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொன்ன உடனே தங்கமயில் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் கோர்ட்டில் அவருக்கு டிவோர்ஸ் தரதான் நான் ஒத்துக்கிறேன், அதே மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம மீனா, ராஜி, கோமதி எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ப முடிச்சிருக்காங்க.